நண்பர்களுக்கு வணக்கம். நாங்க நவீன மனிதர்கள் அமைப்பை சார்ந்தவங்க. கட்சி சார்ந்து நாங்க இங்க வரல. கட்சி சார்ந்து கட்சிக்காக எங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்கறதுக்காக வரல. அமைப்பு சார்ந்து வந்திருக்கோம். ஆனா அதுக்காக நாங்க ஓட்டு போட்டாரா, யாருக்கு ஓட்டு போடணும், எப்படி ஓட்டு போடலாம், எதுக்காக ஓட்டு போடணும் அப்படிங்கறத இங்க நம்ம பேசலாங்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்க இந்த தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு எங்க அமைப்பு நண்பர்கள் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கும் போது இந்த தடவை திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, தாவேகா இருக்கு, அது போல நாம் தமிழர் கட்சியும் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஏன் விஜய் ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு நண்பர் சொன்னார். ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போடலாமே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். மாற்றத்துக்காக ஓட்டு போடலாம் தான், ஆனா அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப நம்ம போட்டிருக்க சட்டைய கிழிச்சு போட்டோம்னால மாற்றம் தான், அயன் பண்ணி போட்டாலும் மாற்றம் தான். அப்ப எந்த மாற்றம், எந்த மாற்றத்துக்காக நம்ம ஓட்டு போடணும்னு கேள்வி வந்துருது. விஜய் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படிங்கறத ஒரு 5 கேள்வி கேட்கறது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 5 கேள்விக்கு பாசிட்டிவா பதில் வந்ததுன்னா விஜய் போடலாம், இல்லைன்னா நம்ம வேற யோசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும். சரி, அந்த 5 கேள்வியில முதல் கேள்வி என்னன்னா, நீங்க எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த கேள்விய திமுக காரங்க கேட்டோம்னா அவங்க சொன்னது, வடநாட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்க ஆரியர்கள், நம்ம திராவிடர்கள், அவங்க அவங்களுடைய மொழிய கலாச்சாரத்தை ஆதிக்கத்தை நம்ம திணிக்கிறாங்க. அதை எடுக்கிறதுக்காக, அதை சமப்படுத்துறதுக்காக நாங்க திராவிட சித்தாந்தம் வச்சிருக்கோம். அதை வச்சு நாங்க சமப்படுத்துவோம், அதுக்காக அரசியல் வந்தோம். இல்ல பார்ப்பன ஆதிக்கம் இங்க இருக்கு, சாதி ஆதிக்கம் இருக்கு, அதை சமப்படுத்துறதுக்காக சமூக நீதி வச்சிருக்கோம், அதுக்காக வந்தோம்னு சொன்னாங்க. சரி, கம்யூனிஸ்ட் கிட்ட போய் நீங்க எதுக்காக அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இங்க ஏழை பணக்காரன் இருக்காங்க, ஏழைகள் அற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், அதுக்காக நம்ம கம்யூனிஸ்ட் வச்சிருக்கோம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வச்சிருக்கோம், அதுக்காக அரசியல் வந்து சொன்னாங்க. சரி, விஜய் கிட்ட போய் நீங்க எதுக்காக அரசியல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அவரு திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னாரு. ஏங்க அது வேறங்க, என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்க, உங்களோட சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இல்ல திமுக ஒரு தீய சக்தி. அப்போ ஒரு நோக்கமும் இல்லாம, ஒரு சித்தாந்தமும் இல்லாம அரசியலுக்கு வந்து ஒருத்தரை எப்படி நம்ம ஆதரிக்கிறது அப்படிங்கிற கேள்விகள். அவரா என்னோட கரியரின் உச்சத்தை விட்டுட்டு இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறார். கரியரின் உச்சத்தை விட்டுட்டு எந்த நோக்கமுமே இல்லாம இங்க வந்திருக்கீங்கன்னா, இல்லைன்னா எந்த நோக்கம் உங்களால சொல்ல முடியலன்னா, உங்களோட நோக்கம் உங்களோட பழைய கரியர்ல நீங்க சம்பாதிச்சதோட இந்த கரியர்ல அதிகமா சம்பாதிக்கிறீங்கன்னு தான் வந்திருக்கீங்க முடிவு தர வர வேண்டியிருக்கு. அப்போ நோக்கமும் இல்லாத, கொள்கையும் இல்லாத ஒரு ஆளை எப்படி ஆதரிக்கிறதுங்கிற கேள்வியோட நீங்க நம்ம அடுத்த கேள்வி கேட்டோம். உங்களுக்கு ஏதாவது அரசியல் அனுபவம் இருக்குதான் கேட்டோம். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார், சினிமால இருந்தா வந்தார். அவர் வரதுக்கு முன்னாடி, அதிமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுகல பல ஆண்டுகால பல பொறுப்புகள் வகிச்சார். அரசியல் அனுபவம் அவருக்கு இருந்தது. சினிமாவில கூட அரசியல் பேசினார். அந்த அனுபவத்தோட வந்தார். உங்களுக்கு அந்த மாதிரியான அரசியல் அனுபவம் ஏதாவது இருக்கலாம் கேட்டோம். இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ரைட், ஓகே. அனுபவம் இல்லாட்டி பரவாயில்ல, எல்லாத்துக்கும் அனுபவம் கிடைக்காது, அரசியல் அனுபவம் தெரியல விடுங்க. சரி, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சமூக பிரச்சனையை, மக்கள் பிரச்சனையை பத்தி எங்காவது குரல் கொடுத்திருக்கீங்களா, எங்காவது பேசியிருக்கீங்களா கேட்டோம். இப்போ சத்யராஜ் இருக்காரு, அவர் பல இடத்துல மக்கள் பிரச்சனையை பேசுறாரு. பிரகாஷ்ராஜ் இருக்காரு, ரொம்ப அழகா மக்கள் பத்தி பேசிட்டு இருக்காரு, அவங்க சினிமால தான் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தீங்களான்னு சொல்லி கேட்டோம். ஒரு குரலும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கல, நேரா அரசியல் கொண்டாரு. அப்புறம் எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்னு எனக்கு தெரியல. சரி, ரைட், ஓகே. அது கூட இல்ல, நீங்க சமூக சேவை ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இப்ப விஜயகாந்த் இருக்காரு, அரசியலுக்கு வரக்கு முன்னாடியே பல சமூக சேவை பண்ணாரு. அவருடைய ஆபீஸுக்கு போனோம்னா யாரு வேணாலும் எப்ப வேணாலும் சாப்பிட்டு போலாம்னு சொல்றாங்க. எல்லாரும் இலவசமா உணவு கொடுப்பாரு. இப்போ நடிகர் சங்க தலைவரா இருந்தார். அப்ப நிறைய பிரச்சனைகளை அவர் சால்வ் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சமூக சேவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அரசியல் பண்ணார். அந்த மாதிரி நீங்க ஏதாவது சமூக சேவை செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுவும் இல்லைட்டாங்க. அப்போ உங்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, நீங்க அரசியல் பத்தி இதுக்கு முன்னாடி பேசினதும் கிடையாது, நீங்க சமூக சேவை பண்ணதுல திடீர்னு வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா எப்படி ஓட்டு போடுறது அப்படிங்கிற கேள்வி இங்க வந்துருது. சரி, ரைட். இப்ப அவர் நடந்துட்ட விஷயத்துல அவர் சரியா நடந்திருக்கிறாரான்னு பாருங்க. இப்ப கரூர்ல 41 பேர் இறந்தாங்க அவரோட கூட்டத்துல. அதுக்கு அவரு காரணம் இல்லதான், அவர் வேணும்னு அதை பண்ணது கிடையாது. ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடந்தோடனே அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு, அங்கிருந்து நேரா அவரோட பங்களா கூடி போயிட்டார். அங்க போயிட்டு பல நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோ வந்து நானும் கூட ஆசையா பார்த்தேன். சரி, இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு, நான் அறியாமல் நடந்த தப்பு இது, ஆனா என்னோட ரசிகர்கள் இறந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, இனிமேல் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்குவேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா சிஎம் சார் என்ன எம் மேல கை வைங்கன்னு அங்கேயே அரசியல் பேசுறாரு. அசிங்கமா? இப்ப ஒண்ணு இல்ல, நீங்க எல்லாருமே 2 வீலர் வச்சிருப்பீங்க, 4 வீலர் வச்சிருப்பீங்க, நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, யாராவது மேல தெரியாம முட்டிடுறீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? பதறி போயிட்டு கீழே இறங்கி போய் தண்ணி கொடுப்பீங்க, இல்லைன்னா ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துவீங்க, இதுதானே பண்ணுவீங்க. ஆனா அடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு அங்க தண்ணி கொடுத்தவங்களையும் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துனவங்களையும் அவங்கதான் ஆக்சிடென்ட் காரணம் சொன்னா அது எவ்வளவு பெரிய அயோக்கியம். அந்த அயோக்கியத்தனத்தை தான் விஜய் பண்ணாரு. அப்படிப்பட்ட தலைவர் நம்ம எப்படி ஆதரிக்க முடியும்? இந்த கேள்வி அங்க வருது இல்லைங்களா? சரி, இதெல்லாம் விடுங்க.
இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க நடத்தின கூட்டங்களுக்கு எல்லாம் அனுமதிக்கு கடிதம் எழுதி தராங்க. அந்த கடிதத்துல வினோதமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன வினோதமான விஷயம் தெரியுங்களா? 4992 பேர் கணக்கு 4997 பேர் கணிமதி. இப்படி 4998 99 பேட்டா கடை செருப்பு விளையாடு 5000 எழுதவே மாட்டேங்கிறாங்க. 5000க்கு மேல எழுதவே மாட்டேங்கிறாங்க. ஏன் எழுத மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தோம்னா 5000க்கு மேல எழுதுனா அந்த கூட்டத்துக்கு வர தொண்டர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அந்த கூட்டத்தை நடத்துறவங்க தான் இழப்பீடு கொடுக்கணும் கண்டிஷன் இருக்கு. அப்போ உங்களோட தொண்டருக்கு ஏதாவது உங்களோட ரசிகருக்கு ஏதாவது நடந்தா கூட இழப்பீடு கொடுக்கறது தப்பிக்கிறதுக்காக இப்படி 4998 எழுதுனீங்கன்னா உங்க தொண்டர்கள் மேலேயே உங்களுக்கு அக்கறை இல்லையே, மக்கள் மேல உங்களுக்கு எப்படி அக்கறை வருங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? அப்ப மக்கள் மேல அக்கறை இல்லாத ஒருத்தருக்கு நம்ம எப்படி வாக்களிக்க முடியும்? சரி, இதெல்லாம் கூட விடுங்க. இந்த அரசியல் சம்பவங்கள்ல அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம், வரதுக்கு முன்னாடி பேசாத பரவாயில்ல, வந்ததுக்கு அப்புறம் எப்படி அரசியல் பேசியிருக்காரு பாருங்க. இப்போ SIR அப்படின்ட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்து பல கோடி மக்களோட வாக்குகளை பறிச்சாங்க. அந்த பறிக்கிறத பத்தி எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சாங்க. விஜய் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தேடி தேடி பாக்குற, எங்கேயுமே கண்டனம் தெரிவிக்கல. சரி, அது கூட விடுங்க. பட்ஜெட் நடந்தது. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு முட்டை கொடுத்தாங்க. ஒண்ணு கூட ஒதுக்கீட போது நிதி கூட ஒதுக்கீடு செய்யல. அதை பத்தி தமிழ்நாட்டில் இருக்க பல தலைவர்களும் கருத்து தெரிவிச்சாங்க, கண்டிச்சாங்க. விஜய் ஒரு வார்த்தை கூட பேசுறீங்க, பட்ஜெட் நம்ம கொண்டு ஒதுக்கினா கூட. சரி, அடுத்தது திருப்பரங்குன்றத்துல உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். திருப்பரங்குன்றத்துல நம்ம மக்களுக்குள்ளாரையே சண்டையை மூட்டி அவங்களுக்குள்ள ஒரு கலவரம் வர வச்சு அதுல அரசியல் பண்ணலாம் பிஜேபி முயற்சி பண்ணுச்சு. அப்போ பலரும் அதை கண்டனம் தெரிவிச்சாங்க. மக்கள் மேல அக்கறையுள்ள அனைவரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா விஜய் ஒரு வார்த்தை பேச. சரி, இதை கூட விடுங்க. விஜய் தன்னைய சி ஜோசப் விஜய்னு பெருமையா தன்னை கிறிஸ்தவரா அறிவிச்சுக்கிறார். அவர் சார்ந்த கிறிஸ்தவர்களை இந்தியாவெங்கும் கிறிஸ்தவ சமயத்துல பிஜேபி RSS சார்ந்த பயங்கரவாதிகள் தாக்குனாங்க. தாக்கும் போது உலகமே கண்டனம் தெரிவிச்சு. உலகத்தில் இருக்க பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. உங்களுடைய மதத்தை சார்ந்தவங்க தாக்கப்பட்ட போது கூட நீங்க ஏதாவது கண்டனம் தெரிவிச்சீங்களான்னு கேட்டா அவர் கண்டனமே தெரிவிக்கல, ஒரு வார்த்தை கூட பேசல அதை பத்தி. சரி, இது கூட பரவாயில்ல. மத்தவங்களுக்கு நடந்தது, உங்களுக்கு ஒண்ணு நடந்தது இல்லையா? ஜனநாயகன் படத்தை வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யார் வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க? ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல இருக்க சென்சார் போர்டு வெளியிட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது கூட நீங்க ஏதாவது பேசுனீங்களான்னு பார்த்தா அப்ப கூட ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாரு. பல மீட்டிங்ல பேசும்போது பிஜேபிங்கிற வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு பயம். பிஜேபி அப்படிங்கிற வார்த்தை சொல்ற கூட இவ்வளவு பயம். ஒரு துணிச்சல் இல்லாம இருந்தாருன்னா நம்ம எப்படி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது? ஒரு தலைவன் அப்படிங்கிறதோட அடையாளம் என்ன? துணிச்சல் தானே. அந்த துணிச்சல் இல்லாத ஒரு மனிதனை எப்படி நம்ம தலைவரா ஏத்துக்கிறதுங்கிற கேள்வி இங்க வந்துருது. சரி, இப்போ வேற யார் என்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு தெரியும், அந்த கூட்டணியை வச்சார் பிஜேபியோட. தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய, தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கக்கூடிய பிஜேபி கூட ஒரு கூட்டணி வச்சார். அவர் ஏதாவது ஒரு அறிவிப்பு செய்யணும்னா கூட நேரா டெல்லி போய் உட்காந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்துட்டு அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் அறிவிப்பு தெரிவித்தார். ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அறிவிப்பு கூட அதுக்கு கூட போய் அங்க போய் அனுமதி வாங்கிட்டு அறிவிக்கிறார். அந்த மாதிரி அவர் கைக்கிறார். அவர் ஒன்றும் பண்ண முடியல. இப்ப விஜயும் பிஜேபிங்கிற வார்த்தையே சொல்ல மாட்டேங்கிறார். இதே டிஎம்கே என்ன பண்ணுச்சு அப்படின்னு தேடி பார்த்தோம்னா அவங்க நேரடியா தைரியமா சொல்றாங்க, தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டு டெல்லின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை நடந்தப்போ கோர்ட்டே தலையிட்டப்போ கூட அங்க நின்னு we will face the consequences சொல்லிட்டு கலவரத்தை தடுத்தாங்க. இப்ப சமீபத்துல டீலிமிட்டேஷன் நடந்துட்டு இருக்கு. டீலிமிட்டேஷன்ல நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனை குறைக்க போறாங்கன்னு தெரிஞ்சுன முதல் நாள வீடியோ வெளியிட்டு பிஜேபி அரசை கடுமையான எச்சரிக்கை விடுத்தது ஸ்டாலின் அவர்கள். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நவீன மனிதர்களாகிய நாங்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளை காப்பாற்றக்கூடிய சக்தி தமிழ்நாட்டுல இப்போதைக்கு திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் உண்டுங்கிற முடிவு போராடி இருக்கு. அந்த முடிவுக்கு வந்ததுனால இந்த தேர்தல்ல நாங்க திமுக கூட்டணி ஆதரிக்கலாம் முடிவு பண்ணிக்கிறோம். இந்த தொகுதியில திமுக சார்ந்து நிற்கும் ராஜு அவர்களை ஆதரிக்க முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க யாரை ஆதரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது இந்த மாதிரியான தரவுகளின் அடிப்படையில, வரலாற்று அடிப்படையில, அறிவியல் ரீதியா யோசிச்சு முடிவு பண்ணீங்கன்னா நம்மளோட வாக்குக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. எங்களுடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.